வெல்கம் விவர்ஸ். இன்னைக்கு கன்சிஸ்டன்சி ரெகுலரைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது டேட்டாவோட இன்புட்டை கொஞ்சம் மாற்றினா கூட மாடலோட ப்ரிடிக்ஷன் மாறக்கூடாது. இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இமேஜை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறோம், அதில் பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணுறோம், நாய்ஸ் ஆட் பண்ணுறோம், ஸோ நிறைய அதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். ஆனாலும் நமக்கு வந்து மாடல் வந்து சேம் ஆன்சர் தான் கொடுக்கணும். ஸோ இதை தான் வந்து கன்சிஸ்டன்சி ரெகுலரைசேஷன் சொல்கிறோம். ஸோ ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரைனிங் டைமில் அதுக்கு பெனால்ட்டி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் கோல் என்னென்னா மாடல் வந்து நாய்ஸ் இருந்தாலும் சேஞ்சஸ் இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேட் இமேஜ் மாடலுக்கு கொடுத்தோன்னா அது கேட்டுன்னு சொல்லும். அதில் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறோம் இல்லை அதிகம் பண்ணுறோம் அப்படின்னா அப்பையும் வந்து மாடல் வந்து கேட்டுன்னு சொல்லணும். அதை தான் வந்து நம்ம ட்ரைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதனால் மாடல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ரோபஸ்ட்டாக இருக்கும், ஜென்ரலைஸாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்புட்டில் ஸ்மால் சேஞ்ச் பண்ணாலும் மாடலோட ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் டேட்டா எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இன்புட் எப்படி இருக்குன்னா இமேஜ், டெக்ஸ்ட் இல்லை ஆடியோ அந்த டைப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். அதில் நாய்ஸ் ஆட் பண்ணுவோம், ரொட்டேஷன் பண்ணுவோம், இல்லைனா க்ராப் பண்ணுவோம், இந்த மாதிரி பிளர் பண்ணுவோம். ஸோ மாடல் என்ன பண்ணுன்னா 2 வேர்ஷனையும் ப்ரிடிக்ஷன் பண்ணும். ஸோ ப்ரிடிக்ஷனில் ரெண்டுமே சேமாக இருக்கணும்னு கன்ஸ்ட்ரைன்ட் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஸோ மாடல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் கன்சிஸ்டன்சி ரெகுலரைசேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.